ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து புனிதமான கங்கை நதியின் மகிமையும் தவளைகளின் மோக்ஷ பிராப்தியும். முன்னொரு காலத்தில் இந்த பூமியில் சத்திய தர்மா என்றொரு அரசர் வாழ்ந்து வந்தார். அவரது அரசியின் பெயர் விஜயா. அவள் நற்குணமும் அழகும் பொருந்தி தன் கணவருக்கு சேவை செய்வதிலேயே தன் வாழ்நாளை கழித்தவள். பூவுலகில் 7000 ஆண்டுகள் எல்லா இன்பங்களையும் அனுபவித்த அந்த தம்பதியினர் ஒரு நாள் மரணமடைந்தனர். உடனே மரணத்தின் அதிபதியான யமராஜரின் தூதர்கள் அவர்களை பாசக்கயிற்றால் கட்டி நரக வேதனை தரும் வழியே யமலோகத்திற்கு இழுத்துச் சென்றனர். அவர்களை பார்த்த தர்மராஜர், அதாவது யமராஜர், சித்திரகுப்தனை அழைத்து இவ்விருவரின் பாவ புண்ணிய கணக்குகளை பற்றி நமக்கு கூறு என்று கட்டளையிட்டார். சித்திரகுப்தனும் அவர்களது பிறப்பு முதல் செய்த செயல்களை ஆராய்ந்து, ஹே பிரபு, கேளுங்கள். முன்னொரு காலத்தில் புலிகளால் துரத்தப்பட்ட மான் ஒன்று தன் உயிரை காத்து கொள்ள ஓடி வந்து இந்த அரசரின் சபையில் அடைக்கலம் புகுந்தது. ஆனால் அந்த மானை கண்ட அரசர் இரக்கமில்லாமல் தன் வாளினால் அதன் இடுப்பில் பலமாக வெட்டினார். தன்னிடம் தஞ்சம் புகுந்த ஒரு ஜீவனை காப்பாற்றாமல் வதைத்ததால் இந்த அரசரும் இவரது மனைவியும் தங்களுக்கு கீழ் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே என்றான். யமராஜரின் ஆணைப்படி தூதர்கள் அவர்களுக்கு பல நரக தண்டனைகளை அளித்தனர். அதன் பிறகு அவர்கள் இருவரும் பூவுலகில் ஆண் மற்றும் பெண் தவளைகளாக மறுபிறவி எடுத்தனர். ஒரு நதிக்கரையில் வாழ்ந்து வந்த அந்த தவளைகள் பூச்சிகளை தின்று வாழ்ந்தாலும் தங்களின் முற்பிறவி நினைவுகளை மறக்காததால் எப்போதும் மிகுந்த மனவேதனையுடன் இருந்தனர். ஒரு நாள் ஒரு சுபமுகூர்த்த வேளையில் அந்த தவளைகள் சில மனிதர்கள் புனிதமான கங்கை நதியை நோக்கி செல்வதை கண்டன. உடனே ஆண் தவளை தன் மனைவியிடம், நாம் முந்தைய மனித பிறவியில் செய்த பாவங்களால் தான் இந்த தவளை பிறவி எடுத்து படும் துயரங்களை அனுபவிக்கிறோம். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் கங்கையில் தன் உடலை துறந்தால் பாவ விளைவுகளிலிருந்து விடுபடலாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நாமும் இந்த துயர கடலை கடக்க கங்கை கரைக்கு யாத்திரை சென்று அங்கு நம் உயிரை விடுவோம் என்றது. இதை கேட்ட பெண் தவளையும் மகிழ்ச்சியோடு சம்மதிக்க இரண்டும் கங்கையை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்கின. அவை செல்லும் வழியில் நீண்ட நாட்களாக பசியோடு இருந்த பயங்கரமான நச்சு பாம்பு ஒன்று எதிரே வந்தது. அந்த பாம்பு, தவளைகளே, உங்களின் மரண காலம் வந்துவிட்டது. நான் மிகுந்த பசியோடு இருப்பதால் உங்களை விழுங்க போகிறேன் என்றது. அதற்கு அந்த தவளைகள் சற்றும் பயப்படாமல் மிகுந்த மரியாதையுடன், ஹே சர்ப்பமே, எங்கள் மனதில் மரணத்தை பற்றிய பயமே இல்லை. முற்பிறவியில் நான் சத்திய தர்மா என்ற அரசனாகவும் இவள் என் ராணி விஜயாவாகவும் இருந்தோம். எங்கள் பாவங்களால் யமலோகத்தில் நீண்ட கால தண்டனையை அனுபவித்துவிட்டு மீதமுள்ள கர்ம பலன்களை அனுபவிக்கவே இப்போது தவளைகளாய் பிறந்திருக்கிறோம். நாங்கள் உன்னதமான பரமபதத்தை, அதாவது பகவானின் நித்திய லோகத்தை அடைய விரும்புகிறோம். அதற்காகவே கங்கை கரையில் எங்கள் உடலை அர்ப்பணிக்க செல்கிறோம். எங்களை உண்பதால் உனக்கு எவ்வளவு திருப்தி கிடைத்துவிடும்? விஷ்ணு பகவான் எங்கள் இதயங்களில் அந்தர்யாமியாக வீற்றிருக்கிறார், பரமாத்மாவாக இருக்கிறார். அதேபோல் ஸ்ரீ விஷ்ணு உன்னுடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார். அப்படி இருக்க உனக்கும் எங்களுக்கும் என்ன பகை இருக்க முடியும்? உண்மையான ஞானிகள் எந்த ஒரு ஜீவனுக்கும் தீங்கு இழைப்பதில்லை என்று கூறினர். அதற்கு அந்த பாம்பு, பிற உயிர்களை கொல்வது மிகப்பெரிய பாவம் என்றால் படைப்பவன் ஏன் சில உயிர்களை இரையாகவும் மற்ற சில உயிர்களை அவற்றை உண்ணும் வேட்டை விலங்குகளாகவும் படைக்க வேண்டும்? உங்களை படைத்து இதுவரை உங்களை காப்பாற்றிய அதே பகவான் தான் இன்று உங்களை அழிப்பதற்கான ஒரு கருவியாக என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்றது. அதன்பின் அந்த நச்சு பாம்பு அந்த தவளைகளை விழுங்கியது. அவை இறக்கும் தருவாயிலும் கங்கா கங்கா என்று கங்கையின் திருநாமத்தையே தியானித்து உச்சரித்து கொண்டே உயிர் துறந்து அந்த பாம்பிற்கு இரையாயின. கங்கையை நோக்கிய தங்களின் புனித பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் அந்த இரு தவளைகளும் அசுவமேத யாகம் செய்ததற்கான ஆன்மீக பலன்களை பெற்றிருந்தன. கங்கைக்கு செல்ல முயன்று அந்த யாத்திரை முழுமையடையாமல் வழியிலேயே உயிர் துறப்பவருக்கு கிடைக்கும் உன்னதமான பலன்களை பற்றி பத்ம புராணத்தின் இந்த அத்தியாயம் இவ்வாறு விவரிக்கிறது. ஜானவி தீர யாத்ராயாம் தைவாத்யஸ்ய பவேத் பதி
பஞ்சதாசோபி பரமம் தாம கச்சித்ன சம்சய. பொருள்: கங்கை கரைக்கு யாத்திரை செல்லும் வழியில் எதிர்பாராத விதமாக ஒருவருக்கு மரணம் நேரிட்டாலும் அவர் சந்தேகமின்றி பகவானின் உன்னதமான பரமபதத்தை அடைவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஸ்லோகங்கள் 77, 78. நாரதர் போன்ற மகாமுனிவர்கள் கங்கைக்கு யாத்திரை செல்வதற்கு கால நேர கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்று தெளிவாக அறிவித்துள்ளனர். ஒருவர் எந்த காலத்தில் கங்கையில் நீராடினாலும் அவர் நிச்சயமாக என்றும் அழியாத ஆன்மீக பலன்களை பெறுகிறார். கங்காதேவி அனைத்து பாவங்களையும் அழிக்க வல்லவள். இருப்பினும் ஒருவன் கங்கை சுத்திகரிக்கும் என்ற எண்ணத்தில் மீண்டும் மீண்டும் பாவச் செயல்களை செய்து கொண்டிருந்தால் கங்கை அவனை தூய்மைப்படுத்த மாட்டாள். ஒருவன் தன் வாழ்வின் உன்னதமான ஆன்மீக இலக்கை அடைய விரும்பினால் தீய எண்ணங்களை முற்றிலுமாக துறந்துவிட்டு ஜெகத் ஜனனியான கங்கையில் நீராட வேண்டும். பூமியில் விழும் மழை துளிகளையும் மண்ணில் உள்ள தூசுகளையும் கூட ஒருவரால் எண்ணிவிட முடியும். ஆனால் கங்கையின் உன்னதமான மகிமைகளை யாராலும் முழுமையாக விவரித்து விட முடியாது. 154 159 வரை. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.